ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஹெல்தியான ஒரு அல்வா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கவுனி அரிசி வச்சு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப சூப்பரான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் கவுனி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம அரைக்க போகிறோம். ஏன்னா அதில் கூட நமக்கு சத்து இருக்கும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு கப் கவுனி அரிசிக்கு ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு தண்ணியை தனியாக ஒரு டம்ளரில் மாற்றிக்கலாம். இதை ஊற்றி நம்ம அரைக்க போகிறோம். இப்போ அரிசியை மட்டும் அந்த தேங்காயோடு சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ இதில் 4-5 ஏலக்காய் துண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இதிலேருந்து நம்ம பால் எடுத்து அதில் தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம். பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக தேங்காய் பால் எப்படி எடுப்பீங்களோ அதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 3 தடவை நல்லா தண்ணி சேர்த்து நல்லா நீங்கள் பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சக்கை மாதிரி வருதுல, இது கூட வேஸ்ட்டு கிடையாது. இதிலிருந்து நம்ம தோசை கூட செஞ்சு சாப்பிட்லாம். இதோட உளுந்து ஊற வச்சு 2ஐயும் சேர்த்து அரைச்சி தோசை மாவு மாதிரி ரெடி பண்ணி கூட சாப்பிட்லாம். பாருங்கள், நமக்கு பால் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி வடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மண்டி எதுவுமே இருக்காது. இந்த பக்கம் நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கருப்பட்டியில் செய்யப்போகிறேன். அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 2 கப் கருப்பட்டி துருவி சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப் கவுனி அரிசிக்கு 2 கப் கருப்பட்டி கரெக்டாக இருக்கும். அதில் ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா வேகணும். நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் மீடியம்லேயே வச்சு நீங்கள் செய்யுங்க, கரெக்டாக வரும். பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம். ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பக்கத்தில் நின்று கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பக்கம் பாருங்கள், நல்லா கருப்பட்டியுமே நல்லா கரைஞ்சிட்டு வருது. இது கரைஞ்ச உடனே நம்ம இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இதுக்கு பாகுப்பதம் எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். நமக்கு இங்கே கருப்பட்டியுமே நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இந்த கருப்பட்டி இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஏன்னா அழுக்கு, தூசி, அப்புறம் மண்ணெலாம் இருக்கும் கருப்பட்டியில். அதனால் கண்டிப்பாக வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி இன்னும் நல்லா கெட்டியாகி வரும். அது வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன, கொஞ்சம் பொறுமை தேவை. பக்கத்துலேயே நின்று நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த கருப்பட்டி சேர்த்தோன்னே அந்த வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஏலக்காய் வேறு சேர்த்து அரைச்சிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷமாக நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா குக்காகி கெட்டியாகி வந்திருக்கு. நல்லா கையில் கொஞ்சம் தெரிக்கும். அதனால் கொஞ்சம் நீளமான கரண்டியை வச்சே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், கிண்ட கிண்ட இன்னுமே நல்லா திக்காகிட்டே வருது. இதுக்கு கீ கூட ரொம்ப தேவை கிடையாது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் தேவை. பாருங்கள், இன்னும் நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா தண்ணி எல்லாமே வற்றி ஓரளவுக்கு திக்காகி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் முந்திரி பருப்பு தாளித்து சேர்த்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அதில் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த நெய் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா திக்காகி வரும். அந்த பாத்திரத்துலேயே ஒட்டாமல் நல்லா சுரண்டுக்கிட்டு வரும். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஊற்றின நெய் எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுரண்டுட்டு வருது பாருங்கள். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மொத்தம் நான் 3 டேபிள் ஸ்பூன் தான் நெய் சேர்த்துக்கிறேன். இதுவே போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அல்வா இன்னும் 2-3 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அந்த கரண்டியோடு சேர்ந்து சுரண்டுக்கிட்டு வரும். அதுதான் நமக்கு பதம். நம்ம கரண்டியை வச்சு தூக்கி போடும்போதே தெரியும் அல்வா பதத்தில் இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். பாருங்கள், அந்த கரண்டியை வலிக்கும் போது எந்த அளவுக்கு வலிக்கிட்டு வருதுன்னு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுதான் பதம், பார்த்தாலே தெரியுதா? இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் அந்த அல்வாவை இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், ஊற்றும் போதே தெரியும் எவ்வளோ சில்கியாக விழுகுதுன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு நீங்கள் கட் பண்ணி பீசஸ் போட்டுக்கலாம். அப்படிலாம் நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
கவுனி அரிசி வந்து ரொம்ப நல்லது. அதுவும் நெய் ரொம்ப கம்மியாக தான் போட்டு செஞ்சுருக்கிறோம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம். ஏன்னா இது கருப்பட்டி தான் நம்ம சேர்த்து செஞ்சுருக்கிறோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.